குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க யாருக்கு கதையெல்லாம் கேட்க ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாரும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை சாதாரண கதை இல்லை. அது ரொம்ப கோபம் வரும் சிங்கம் மற்றும் சின்னதா இருந்தாலும் செம்ம புத்திசாலியான முயல் பத்திய கதை. இந்த சிங்கம் என்ன பண்ணும் தெரியுமா? பசி எடுத்த அலாரம் மாதிரி சத்தம் போட்டுடும். ஆனா அந்த காட்டுல ஒரு முயல் இருந்துச்சு. அது சின்ன சைஸ் தான், ஆனா பிரைன் ஃபுல் சைஸ். அப்போ என்ன நடந்துச்சு? சிங்கம் ஜெயிச்சதா இல்ல முயல் ஜெயிச்சதா? ரெடியா? அப்படின்னா கதையை ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்துல ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்கு ராஜாவா ஒரு சிங்கம் இருந்துச்சு. அது ரொம்ப கோவக்கார சிங்கம். பசி எடுத்தா போதும் கண்ணில் பார்க்குற எல்லா மிருகங்களையும் அடிச்சு சாப்பிட்ரும். பாவம் மற்ற மிருகங்கள் எல்லாம் பயந்து நடுங்குச்சுங்க. அப்போ எல்லா மிருகங்களும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருச்சுங்க. சிங்கத்துக்கிட்ட போய், ராஜாவே நீங்க வேட்டையாடி எங்களை எல்லாம் பயமுறுத்தாதீங்க. நாங்க தினமும் ஒருத்தரா உங்க குகைக்கு வந்துடுறோம். நீங்க எங்களை சாப்பிட்டு உங்க பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சுங்க. சிங்கமும் இந்த டீலுக்கு சரின்னு ஒத்துக்குச்சு. ஆனா இப்போ அந்த குட்டி முயலோட முறை வரப்போகுது. ஒரு நாள் அந்த குட்டி முயலோட முறை வந்துச்சு. அந்த முயல் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அதுக்கு சிங்கத்துக்கிட்ட சாகிறதுக்கு இஷ்டமே இல்லை. இந்த சிங்கத்துக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுச்சு. முயல் ரொம்ப மெதுவா நடந்து போயிட்டு இருந்துச்சு. சிங்கத்துக்கு குகைக்குள்ள போகும்போதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அங்கே சிங்கம் பசியால பயங்கர கோவத்துல காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏய் குட்டி முயலே, எவ்வளவு லேட்டு? இவ்வளோ சின்ன முயலை போய் அனுப்பிச்சிருக்காங்களே, இது என் பசிக்கு எப்படி போதும் அப்படின்னு சிங்கம் கத்துச்சு. உடனே முயல் பயந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு, ராஜாவே என்னை மன்னிச்சிருங்க, நான் வரும்போது வழியில உங்களை விட பெரிய பலசாலி இன்னொரு சிங்கம் என்ன தடுத்து நிறுத்திருச்சு. அதுதான் இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லுச்சு. நான் அங்கேருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தேன் தெரியுமா அப்படின்னு புழுகுச்சு. இதை கேட்டதும் சிங்கத்துக்கு தலைக்கு மேல கோபம் வந்துருச்சு. என்னை விட பெரிய சிங்கப்பா? அது யாரு? காட்டு எனக்கு அப்படின்னு கத்துச்சு. முயல் அந்த சிங்கத்தை ஒரு பழைய கிணறுக்கிட்ட கூட்டிகிட்டு போச்சு. ராஜாவே அந்த சிங்கம் இந்த கோட்டைக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. சிங்கம் உள்ள எட்டி பார்த்துச்சு. தண்ணியில சிங்கத்தோட ரெஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிச்சு. அதை பார்த்தோன்னே சிங்கம் பயங்கரமா கத்துச்சான். கிணத்துல பயங்கரமா எக்கோ சத்தமும் கேட்டுச்சு. சிங்கம் இன்னும் கோபமாயிடுச்சு. நில்லுடா, இப்பவே உனக்கு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பொத்துன்னு கிணத்துக்குள்ள குதிச்சிருச்சு. அப்புறம் என்ன, அந்த சிங்கம் அங்கேயே மாட்டிக்கிச்சு. நம்ம புத்திசாலி முயல் சந்தோஷமா குதிச்சு ஓடி போய் மற்ற மிருகங்கள் எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லுச்சு. குட்டீஸ், உருவத்துல சின்னவங்களா இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. அறிவை யூஸ் பண்ணினா எவ்வளோ பெரிய கஷ்டங்களையும் ஈஸியாக சமாளிச்சிடலாம். மேலும் நல்ல நீல மாரல் ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ்.